புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் எங்களோடு சட்டப்பேரவையில் 5 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக பணியாற்றிய அருமை சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் SC/ST மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி அம்மக்களுக்கே முழுவதுமாக செலவிடப்பட வேண்டும், பொது திட்டத்திற்கு அதை மாற்றக்கூடாது என்கிற நோக்கத்திற்காகவும் மற்றும் பஞ்சமை நிலங்கள் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் அதை மீட்டு நிலமற்ற ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு அழுத்தத்தை ஆளுகின்ற அரசுகளுக்கு தருவதற்காக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, கொங்கு மக்கள் கட்சியினுடைய செயலாளர் எங்களோடு சட்டப்பேரவையில் பணியாற்றிய மதிப்புக்குரிய அண்ணன் AR ஈஸ்வரன் அவர்களே, இங்கு வருகின்றிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கரிகாலன் அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை நண்பர் திருமுருகன் காந்தி அவர்களே, அதுபோன்று விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக வருகின்றிருக்கிற குடந்தை அரசன் அவர்களே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில அமைப்புச் செயலாளர் பழனி பாஸ்கர் அவர்களே, தமிழக புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி தலைவர்களே, எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமை நண்பர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறார். அதில் மிகச்சிறப்பு டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் அண்ணன் கொங்கு ஈஸ்வரனும் தென் மாவட்டத்து மக்களை பிரதிபடுத்துகின்ற வகையில் அவர்கள் அதுபோன்று நம்முடைய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய திருமாறன் சார்பாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்படுகின்ற சமூகங்கள் ஒவ்வொரு சமூகங்களும் ஒவ்வொருவருக்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளால் பத்திரிகை ஊடகங்களால் எதிரும் புதிருமாக நிறுத்தப்படுகின்ற சமூகங்கள் அருமை நண்பர் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் அழைத்த இந்த அழைப்பை ஏற்று இதில் கலந்து கொண்டு இந்த நோக்கத்தை ஆதரிப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. அந்த வகையில் எங்களோடு சட்டப்பேரவையில் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இந்த பிரச்சனையை குறித்து அவர் தன்னுடைய நண்பர்களாக இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகள், சட்டப்பேரவையில் பணி செய்யக்கூடிய அலுவல் பெருமக்களை எல்லாம் அணுகி தரவுகளை சேகரித்து மிக அழகாக அதை பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 என்று எடுத்து அதை வரிசைப்படுத்தி பேசுவார். அதைத்தான் நான் இங்கே ஈஸ்வரன் கூட சுட்டி காட்டினார். நாங்கள் அருகாமையிலே உட்கார்ந்து அவர்களுக்கான அவர் எழுதி வைத்து அந்த புள்ளி விவரங்களை மட்டும் பார்த்து படிப்பார், மற்றது தன் உணர்வுகளை அப்படியே பேசுவார். ஆனால் நேரம் அவர்களுக்கு சட்டப்பேரவையில் கிடைக்காது. ரெண்டாவது, அவர் 5 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை குறித்து பேசியதை அந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய வாய்ப்பும் இல்லை. சென்றிருந்தால் நிச்சயமாக இதற்காக அவர் குரல் கொடுத்தது அந்த மக்களிடத்திலே சென்று சேர்ந்திருக்கும், அந்த நியாயத்தை அந்த மக்களை உணர செய்திருப்பார். இப்போது நல்வாய்ப்பாக நேரலை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றுவதை குறித்து இன்றைக்கு மக்களும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் மிகச்சிறப்பாக அதை ஒரு பேசு பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் இன்றைக்கு இந்த 2 கோரிக்கையும் நாங்களும் சட்டப்பேரவையில் பணியாற்றியிருக்கிறோம். பல்வேறு குழுக்களின் தலைவராக பணியாற்றியிருக்கிறேன். அந்த பொது திட்டங்களுக்கு இந்த நிதியை பயன்படுத்துவது என்பது பெரும்பாலும் தொடர்ச்சியாக எல்லா ஆட்சி காலத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முற்றுமுதலுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்னும் எத்தனையோ ஆயுதராவிட மக்கள் வாழ்கின்ற, மலைவாழ்வு மக்கள், ST மக்கள் வாழ்கின்ற இடங்களுக்கு சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, பள்ளிகள் இல்லை, போதுமான சுகாதார வசதிகள் இல்லை, அவர்களுக்கான சுயகாலில் நிற்பதற்கான பயிற்சிகளை அளித்து அவர்களுக்கான நிதியுதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த பணத்தை அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்கு எடுத்து அந்த மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த நிதியை அந்த மக்களுக்கு பயன்படுத்துவதில் என்ன சிக்கல்? ஏன் ஒன்றிய அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும்? ஏன் அது பொது திட்டங்களுக்கு அதை நீங்கள் மடைமாற்றம் செய்கிறீர்கள் என்கிற இந்த கேள்வி ஆழமாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களால் அங்கு கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசுகள் எவ்வளவுதான் பேசினாலும் சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவாகினாலும் கூட அது தொடர்கதியாக இருந்து வருகிறது. இன்னமும் பல்வேறு கிராமங்களில் மக்களுக்கு பட்டா இல்லை, நல்ல வீடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஆயுதிராவிட விடுதிகள், மாணவர் விடுதிகள் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இப்போதும் பார்க்கிறோம்.
ஏன் அந்த மீதி நிதியை அந்த ஒரு ஆயுதரோட ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 ஹாஸ்டல் இருக்குது, 10 ஹாஸ்டலில் ஒரு 8 ஹாஸ்டல் மோசமாக இருக்குன்னா அந்த நிதியை டைவெர்ட் பண்ணி அந்த ஹாஸ்டலை செப்பனிடுவதற்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு ஏன் அரசுக்கு முன் வருவதில்லை? அது அதிமுக அரசாக இருக்கலாம், திமுக அரசாக இருக்கலாம், இப்போ வந்திருக்கிற தாவேக அரசாக இருக்கலாம். அதை வரவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கூட்டத்தில் இந்த தலைவர்கள் எல்லாம் பங்கெடுத்தது சிறப்புக்குரியது. அதேமாதிரி பஞ்சமி நிலம் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் நம்ம ஈஸ்வரனுக்கு தெரியும், 80,000 ஏக்கர் இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சொந்தமானது நீலகிரி மாவட்டத்தில். எங்கேயோ இருந்து வேற ஒரு அதர் ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு ஃபைனான்சர்கள் நம்ம மக்கள்கிட்ட அதை அரசுக்கிட்ட குத்தகை வாங்கி அதை தான் பேருக்கு பட்டா மாற்றிருக்கான். தொடர்ந்து சட்டமன்றத்தில் அதற்காக நான் போராடி இருக்கேன், வலியுறுத்தியிருக்கிறேன். கடந்த 2 வாரம் ஜூனியர் விடலில் இந்த பஞ்சமி நிலங்களை குறித்து என்னுடைய பேட்டி 2-3 பக்கம் வந்திருக்கு. ஆனால் அரசு அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படவே இல்லை. அதை ஆய்வு பண்ணுகின்ற போது இப்போ அதேமாதிரி இப்போ நம்முடைய மேகமலையில் மக்களை காலி பண்ண சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்முடைய ஏற்கனவே நம்முடைய மாஞ்சோலை அங்கே சில 100 ஏக்கர்களை மீட்டாங்க கடந்த கால ஆட்சியில். ஆக இது எல்லாம் மீட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற போது தான் உண்மையாக அந்த மக்களுக்கான நலத்திட்டங்கள் பயன்கள் சென்றடையும். அதை செய்ய வைப்பதற்கான ஒரு முயற்சியை புரட்சி பாரதம் கட்சி இங்கு மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு நான் சொன்னது போல எங்களை எல்லாம் எதிர்முதிருமாக நிறுத்திய நம்முடைய ஏர்போர்ட் மூர்த்தி குழந்தை அரசெல்லாம் பேசுகின்ற போது குறிப்பிட்டது போல் எதிர்முதிருமாக நிறுத்திய தமிழ்நாட்டுடைய பெருத்த தமிழ்ச்சமூகங்களுடைய பிரதிநிதிகள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். இப்போ அங்கே கொங்கு அப்படின்னாலே அங்கே கொங்கு கவுண்டர்களுக்கும் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அருந்ததி மக்களுக்கான ஒரு மோதல் நிலை இருந்து இன்றைக்கி அந்த மக்களுடைய பிரச்சனை குறித்து சட்டமன்றத்திலே அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பேசுகிறார். டாக்டர் அன்புமணி அவர்கள் இன்றைக்கி நாடாளுமன்றத்திலும் தமிழக சட்டமன்றத்திலும் அவருடைய நிதிநிலை அறிக்கையிலும் அதை வெளிக்கொண்டு வருகிறார். அதுபோன்று இன்றைக்கி நம்முடைய டிடிவி தினகரன் போன்றவர்கள், நம்முடைய திருமாறன் போன்றவர்கள் இந்த புரிதல் இந்த தமிழ் சமூகங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய விருப்பம். இதுபோன்று இதுமாதிரி இப்போ கூட இன்றைக்கி சென்சஸ் எடுத்திருக்காங்க அண்ணன் அன்புமணி அவருடைய கவனத்திற்கு. அது இந்தியில் அதனுடைய ஆப்ஸ்ட்ராக்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் எம்பிசி மக்களுக்கான அதை ஓபிசி மக்களுக்கான புள்ளி விவரங்களை குறித்து அந்த ஓபிசி என்பது இடம்பெறவில்லை. அதை உங்கள் கவனத்திற்கு பல்வேறு ஓபிசி மக்களுக்காக போராடுகின்ற அகில இந்திய அளவில் பணியாற்றக்கூடியவர்களெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதனால் இப்போ இதுபோல் நாம் ஒருவருக்கொருவர் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எஸ்டி மக்களுக்காக இது போன்று இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதும் அவர்கள் அட்ரஸ் செய்யணும் இந்த பிரச்சனையை. அதே மாதிரி எம்பிசி மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் நம்முடைய தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற 2 கலந்து வாழ்கிற நீங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கின்ற போது தமிழ்நாட்டில் ஒரு சமூக ஒற்றுமை ஏற்படும், சமூக நல்லிணக்கம் ஏற்படும். அதையும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்து இந்த கூட்டத்திற்கு உண்மையிலேயே அண்ணன் ஈஸ்வரன் போன்றவர்கள் வருகை தந்தது. டாக்டர் அன்புமணி அவரும் அவருடைய நேரத்தை ஒதுக்கிகளை வருகை தந்து பூவை ஜெகன்மூர்த்தி மட்டும் தனியாக இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை, நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்பதை இந்த நாட்டை ஆளுகின்ற அரசுகளுக்கு வலியுறுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இதை ஒழுங்கு செய்த என் அருமைக்குரிய நண்பர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய தோழமைகளுக்கும் ஆளுமைகளுக்கும் வருகை தந்த அனைத்து அரசியல் கட்சி மக்களுக்கும் தொடர்ந்து சமூக தளத்தில் பணியாற்றக்கூடிய திருமுருகன் காந்தி போன்றவர்களும் இதில் கலந்து கொண்டு ஆதரவு அளித்தமைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.